actually him. That's what he thinks. Okay. Amitabh is actually him. That's what he thinks. I think everybody thinks that the moral of this film is that nobody can be successful alone. You know, it always requires two people. Everybody thinks he's a genius. Everybody thinks they've done it alone. But it requires a team, it requires two people to make anything happen. That is what this film is all about. And now we need to know why Dhanush for this project. What made you choose him? Dhanush வந்து உங்களோட ஆக்டர் மட்டும் இல்லை, he's India's finest actor. And you should not be asking why Dhanush. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து why not Dhanush. Definitely why not Dhanush. Not to me, to a lot of other people. ஒரு கண்டிப்பா ஒரு USP நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க. I think he's like he said, genes like Akshara acting. I don't know where he gets it from. It's there. He's an actor. He's acting. He's absolutely spontaneous. He pretends as if he hasn't prepared for anything, but I'm sure he's sitting and preparing every minute all through the night for everything that he does. Dhanush? He's one of the most. இல்லை நமக்கு அவ்வளோ அறிவுலாம் கிடையாது. அப்படியே போவோம், எல்லா ப்ரிப்பரேஷனும் அவங்க பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் வந்து ஃபுல்லாக ஹோம் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த கேரக்டருக்கு என்ன தேவை நம்ம கிளியராக பண்ணி எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே யோசிச்சுட்டு இருக்கணும். எவ்வளோ எம்டியாக போகிறோமோ அவ்வளோ நல்லது. எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பிளெயினாக போகிறோமோ அவ்வளோ நல்லது. அவங்க அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்த. ஸோ இவங்க எல்லா ஆர்டருக்கும் அவங்க பண்ணுவாங்க. நான் ஒரு CPU மாதிரி தான், டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க, நான் அவுட் பண்ணுவேன். அவ்வளோ. இந்த படத்துல அமித்ஜி அண்ட் தனுஷோடைய கெமிஸ்ட்ரிக்கு நீங்க வந்து அதிகமான மார்க் கொடுப்பீங்களா இல்ல இவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரிக்கு அதிகமான மார்க் கொடுப்பீங்களா? ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ஃபார் a simple reason. அமித்ஜி தனுஷ் வந்து பிசிக்ஸ், இது கெமிஸ்ட்ரி. சிலவாட்டி நான் டாக்குமெண்ட் லைனே போகிறேன் இல்லை பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அமேசிங். அவங்க நீங்க வந்து தலையாட்டத்துலயே அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. தனுஷ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் கொஞ்சம் சீரியஸா இருப்பாரு. இஸ் தட் ட்ரூ? அப்படியா? போய் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பட் டெனசி கார்ட் ஐஸ்வர்யா ராய் மேடம்கிட்ட பேசியிருப்பீங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னீங்கன்னா, எங்க ஃபாதர் இல்லாவோட நீங்க நடிச்சீங்க, உங்க ஃபாதர் இல்லாவோட நான் நடிக்கிறேன்னு சொன்னீங்களா சொல்லலையா? அமேசிங்கான क्वेश्चन பிரதர், சூப்பர். எங்க ஷான் சொல்லல ஷான், ஏன்னா அப்படி யோசிக்கவே இல்லை. இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷா சொன்னாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷமிதா தமிழ் ரசிகர்களை எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கும்? இல்லை, அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். பட் எல்லா படமுமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்குலாம் பிடிக்கணும்னா எவ்வளோ மெனக்கெடுறோம். பர்பஸ் என்னவோ உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஹோப்ஃபுல்லி இவ்வளோ லைக் இட். அண்ட் இந்த படத்தோட கதை ரொம்ப எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது தமிழ் ரசிகர்கள், இந்தி ரசிகர்கள் இல்லாமல் இது ரசிகர்கள், சினிமா ரசிகர்களுக்கான படமாக இருக்கும். Thank you Dhanush, thank you Akshara, thank you Balki sir.